எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே அன்னைக்கு வியட்நாமில் ஸ்பீட் போட் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது அப்படிங்கிற நியூஸ் வந்திருந்தது. அதை பற்றி அப்டேட் இது. அந்த ஆக்சிடெண்ட்டில் 15 பேர் இறந்துருந்தாங்க. எல்லாருமே டூரிஸ்ட்டு. அதில் 10 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, 3 பேர் ஆந்திரா ஆளுங்க, அப்புறம் 2 பேர் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரோசஸ் என்ன சொல்லுதுன்னா, 21 பீப்புள் அந்த செயிலர்ஸ், அந்த ரெஸ்கியூவர்ஸ் காப்பாற்றியிருக்காங்க 21 பேரை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊரில் 57 இயர் ஓல்ட் கேப்டன் ஆஃப் அந்த போட்டு வயலேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி அந்த போட்டு இந்த கேப்சைஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த லாவ் வயலேட் பண்ணியிருக்காரு அவர். அதனால தான் இது மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக என்ன அசஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வியட்நாமீஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்அவாய்டபிள் இன்சிடெண்ட் இது. அதாவது எக்ஸ்ட்ரீம் அந்த வெதர் கண்டிஷன்னால தான் அப்படி ஆகியிருந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் இது இந்த மாதிரி இந்த 57 இயர் ஓல்டு அவர் வயலேட் பண்ணியிருக்காரலாம் அப்படின்னு மாற்றிருக்காங்க, தெரிய வந்திருக்கு. ஸ்டேட் மீடியா என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஹை வேவ்ஸ் இருந்தது, பட் அங்கே ரெயின்லாம் ஒன்றும் இல்லை அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் போட் அங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்னஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓவர் டான் அந்த வெசலை அது டசன் மென் அதில் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அந்த போட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில பேர்லாம் அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க, சில பேர் போடலை அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. எல்ஓசியும் அப்புறம் அந்த க்ரூ சில பேரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைஃப் அந்த இதை அந்த ரோப்பை காப்பாற்றுறதுக்கு ரோப்பெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் பிடிச்சி இழுத்துருக்காங்க மேலே ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் அதை பிடிச்சி ஏறிட்டாங்க. அதை அவங்க ஏறினதுக்கப்புறம் இந்த விக்டிம்ஸ்லாம் அந்த அந்த இதை அந்த காப்பாற்றப்பட்டவங்கலாம் அந்த ஷோரை கூட்டிகிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்தியன் எம்பசி அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 இந்தியன்ஸோட அந்த டூரிஸ்ட் பாடிஸ் எல்லாம் அந்த சண்டே அன்னைக்கு ஹோச்சி மின் சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 15 நேஷ்னல்ஸ் 17 பேரில் ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. மீதி எல்லாரும் அவங்க ஊருக்கு திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ட்ராஜடியில் இறந்து போன இந்தியன்ஸ் 15 பேருடையது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அட் த அர்லியஸ்ட் அனுப்பப்படும் அப்படிங்கிறத இந்த எம்பசி எக்ஸில் சண்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்பசியும் அந்த கான்சுலேட் அவங்க டீம்ஸ் க்ளோஸாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க வியட்நாமீஸ் அத்தாரிட்டிஸோட அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கமிட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா அசிஸ்டன்ஸும் எர்லியஸ்ட்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரிமைன்ஸோட அந்த மார்டல் ரிமைன்ஸை இதுக்கு எல்லாம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வசதிகள். அதை நேரில் அந்த ட்ராஜடியாகி பார்த்த ஐ விட்னஸஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிசாஸ்டரை பற்றி 500 மீட்டருக்குள்ளேயே கம்மியாக இருக்கும்போது ஹான்மே ரட் அப்படிங்கிற அந்த ஐலாண்ட் வியட்நாமில் இந்த 15 பேர் கொல்லப்படுறதை காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரூவோட நெக்லிஜென்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் டிலே இருந்திருக்கு அப்படின்னு. அதனால தான் அந்த டெத் டோல் இனியும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீட் போட் ஓவர் டர்ன் ஆகி அது செகண்ட்ஸ்குள்ளேயே என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப இந்த ரஃப் சீல போய் பேட்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்துமே சில பேர் ப்ராப்பராக போடாமல் இருந்திருந்திருக்காங்க. சில பேர்லாம் என்னென்னா ட்ராப் ஆகி இருந்திருக்காங்க. அந்த போட்டு திரும்பி இருந்திருக்குல்ல, அதில் ட்ராப் ஆகி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈவன் அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டுமே அதை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சிலரை சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் வேறு இதில் போட்ஸில் ட்ராவல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 4 வெசல்ஸ் 108 பேரை பிஸ்னஸ் டூர் அந்த இதில் கூட்டிகிட்டு வந்திருக்கு சவுத் இந்தியா. லாஸ்ட் பேலன்ஸ் போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங் வேவ்ஸ் அடிச்சுது. அதனால் கஸ்டி வின்ஸ் அப்படிங்க அந்த இது வந்ததுனால அது ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா, மக்கள் வந்து ரொம்ப பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பேனிக் ஆயிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயி, அதாவது ஒரே இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால வந்து என்ன ஆயிருக்குன்னா, வெயிட் ஒரே சைடு இருந்ததுன்னா அப்படியே கவிழ்ந்துரும்ல. அதனால தான் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க இருந்தத பத்தி நாங்க என்ஜாய் பண்ணோம். எங்க ஸ்டேவ அந்த ஐலேண்ட்ல. அப்புறம் நாங்க லஞ்ச் எல்லாம் ஒண்ணா தான் சாப்பிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது தான் இந்த மாரி ஆயிருக்கு. இன்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ராங் வேவ்ஸ்னால அப்படின்னு ஸ்ரீனிவாச ராவ் அப்படிங்கிறவரு ஆந்திராவை சேர்ந்தவரு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஓவர் த ஃபோன் வந்து சொல்லியிருக்காரு. அவரு வந்து செகண்ட் போட்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஹோல் ட்ராஜடியுமே பார்த்தேன். அது வந்து எனது டிரைவருடைய நெக்லிஜென்ஸ் இது என்டையர் அந்த இது வந்து ஃபுல்லாவுமே வந்து டிரைவருடைய நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் பெரிய அலிகேஷனா வச்சிருக்காரு. பேசஞ்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த ஹெல்ப்லெஸ் டூரிஸ்ட்ஸ் அதாவது நாங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தோம். அத பார்த்துக்கிட்டு அந்த போட் வந்து எங்க கண்ணு முன்னாடி டிஸப்பியர் ஆறத நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மோஸ்ட்டு இது வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஜாக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க. சில பேர்லாம் வந்து அது ஓவர் டர்ன் ஆனதுனால சிக்கிக்கிட்டனால வந்து அவங்கனால வெளியில முடியல. சில பேர் வந்து கேபினுக்குள்ளேயே இருந்தாங்க. அதனால வந்து லாக் ஆயிருந்தனால அது வந்து வெளியில வர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ரெஸ்க்யூ போட்ஸ் வந்து எப்போ வந்திருக்குன்னா, க்ளோஸ் டு அந்த இன்சிடென்ட் நடந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ரீச் ஆகிருக்கு ரெஸ்க்யூ போட்ஸு அப்படிங்கிற அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சர்வைவர்ஸ் என்ன அலிஜெட்னா இப்போ சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. விக்டிம்ஸ் வந்து அந்த இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு. அந்த ரெஸ்க்யூட் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் டாக்டர்ஸ் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சொன்னது யாருன்னா, மஹிபால் அப்படிங்கிறவரு விஜயவாடாவை சேர்ந்தவர். இங்கே வந்து சிபிஆர் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து அவைலபிளாக வந்து இம்மீடியட்டாக இருந்திருந்தா இனியும் வந்து நிறைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் இல்லாத காரணத்தினால இவ்வளோ வந்து இறப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை இந்த அலிகேஷன்ஸ்க்கு. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மச்சினப்பட்டினம் பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, கிஷோர் அப்படின்னு சொல்லி அவரும் இதாக கிரிட்டிக்கலாக இருக்கார். அவங்க ஒய்ஃபு வந்து ஜெல்லி ஜெயா அவலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து அமாங் தோஸ் அவர் இறந்துட்டாங்க. அவங்க கிஷோருக்குமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றியிருக்காங்க. அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்கான்ஷியஸாக ஆயிட்டார் ஐசியூவில். அப்புறம் லைஃப் சப்போர்ட்டில் இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் வந்து பிளட் கிளாட் இருக்குது பிரெயினில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்குமே வந்து மைல்டு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி வந்திருக்கு. அப்புறம் வந்து எமர்ஜென்சி கார்டியாக் ப்ரொசீஜரும் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுவார் ஒன்ஸ் அவருடைய கண்டிஷன் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து இப்போது எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த விக்டிம்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கு. அப்புறம் வந்து இந்த இன்டர்வென்ஷன் யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கிஞ்சரப்பூர் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் எம்பசி அந்த வியட்நாம் அவங்க வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃப்ளைட் அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணப்படும் அந்தந்த ஃபேமிலிக்கு கூடிய சீக்கிரமாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த விண்டு அந்த இதனால வந்து ஒரே சைடில் வந்து மக்கள் ரொம்ப வந்து பேனிக் ஆகி ஒரு சைடில் போனதுனால இது சாஞ்சிருச்சு அப்படியே வெயிட் வந்து ஒரு சைடு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இறந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மா சாந்தி அடையணும். இன்ஜூர் ஆனவங்க அவங்களும் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். டூரிஸ்ட்டுன்னு போனவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.